friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து 4 hour drama வந்து next episode தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஏதோ வரைக்கும் பார்த்திருந்தோம். இந்த நாத்து பையன் வந்து ஜோ சொன்னார்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்த பையன் பேசுறான். பேசுறதெல்லாம் சரிதான். அது பாருங்க ரொம்ப கம்மியா இருக்கு. என்னடா இது இவ்வளவு கம்மியா பேசியிருக்க? அப்படியே சிறுத்தை புலியும் நாவெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். இவன் பேசி முடிச்சு வீடியோலாம் சென்ட் பண்ணிட்டான். அதுக்கு அவர் வந்து பணம் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தார்ல, பணமும் அனுப்புறாரு. அது பாருங்க பல்கா பெரிய அமௌண்ட் அனுப்பி விட்டுருக்காரு. என்னடா இவ்வளவு பெரிய அமௌண்ட் அனுப்பி விட்டுருக்காரு அப்படின்னு நாத்து பையன் வந்து ஷாக்காக, ஆமா ஒரு செகண்டுக்கு $100 வீதம் வந்து கணக்கு பண்ணி அனுப்பிவிட்டுருக்காரு. நீ லென்த்தா பேசிருக்கலாம்டா, ஏன்டா அப்படிலாம் பண்ற அப்படின்னு சிறுத்தை புலி வந்து இப்படிலாம் கேட்க என்னத்த பேசுறனே தெரியாம இந்த பையன் ரொம்ப திணறான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து நார்த்தை காட்டுறாங்க. அந்த பையன் ஹாஸ்டல்ல இருக்கான், ரொம்ப ஃபீலிங்காவே உட்காந்துருக்கான். என்ன தம்பி ஃபீலிங்கு அப்படின்னு கேட்டா, ஆனா போடா பிசிக்ஸ் மார்க் வரப்போகுது அதை நினைச்சுதான் வருத்தமா இருக்குன்னு இந்த பையன் சொல்ல, என்னது நீ வருத்தப்படுறியா? நீ எக்ஸாம் நினைச்சு இது வரைக்கும் கவலையப்பட்டது இல்லையே, நீ ஏன்டா வருத்தப்படுற அப்படின்னு கேட்டா, டே வருத்தப்படாம எப்படா இருக்க முடியும்? இதை சொல்லி கொடுத்தது ஜோடா, அவர் சொல்லி கொடுத்த நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா அப்புறம் அது அவரோட பேருக்கு தானே இழுக்கு. அதான்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நாத்து பையன் வந்து ஓவரா ஃபீல் பண்றான். தம்பி என்ன இதுக்கு மட்டும் தான் ஃபீல் பண்றீங்களா, இல்ல நீங்க ஏதாச்சும் அவரை மிஸ் பண்றீங்களா, அதுக்கும் சேர்த்து ஃபீல் பண்றீங்களான்னு கேட்க, எல்லாம் தான் அடி இந்த நாட்டு பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்றான். சரி சரி ஃபீல் பண்ணக்கூடாது, என்ன மிஞ்சி மிஞ்சி போனா இன்னும் ஒரு வாரம் டக்குனு வந்துட போறாரு, இதுக்கெல்லாம் எதுக்குடா ஃபீல் பண்றேன்னு பையன் சமாதானப்படுத்துறான். என்னதான் சமாதானப்படுத்தினாலும் வலிய வேதனையோ நார்த்துக்கு தானே தெரியும். அந்த பையன் வேதனையிலேயே உட்கார்ந்துருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து காலேஜ்ல அதான் அந்த கீர் வாங்கினோம்ல, அந்த கீருக்கான ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குது போல இருக்கு. அந்த ஈவெண்ட்டுக்கு பசங்க எல்லாம் ஸ்டால் எல்லாம் போட்டிருக்காங்க. எல்லா பசங்களும் ஹாப்பியா மும்மரும் வேலையை பார்த்தா நார்த்து மட்டும் ஜோ இல்லைல்ல, அதனால அந்த ஃபீலிங்லேயே உட்கார, என்ன தம்பி ஃபீலிங்கு அப்படின்னு பசங்கள்லாம் ஓட்ட, பிறகு ஃபீலிங் இல்லாம இருக்குமா? எல்லா பசங்களையும் பாரு பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து சுத்தி இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்டை பாரு சிங்கிளா உட்காந்துருக்கான், ஃபீலிங் இருக்க தானே செய்யும் அப்படின்னு நான் சொல்ல, என்னடா இது உன் பாய் ஃப்ரெண்டை ரொம்ப மிஸ் பண்ணினா கால் பண்ணி பேச வேண்டியதுன்னு அப்படின்னு பசங்கள்லாம் பேச, ஆனா போட கால் பண்ணா ரிப்ளை இல்லை, எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாம நாங்கள் இன்னும் பாய் ஃப்ரெண்ட்லாம் ஆகலை அப்படின்னு நார்த்தை வந்து ஃபீல் பண்ண, என்னது பாய் ஃப்ரெண்ட் ஆகலையா, ஏன் நீயும் நானும் பாய் ஃப்ரெண்டா இருக்கலாமான்னு இன்னும் அந்த வார்த்தையை வந்து அவர் கேட்கவே இல்லையான்னு அப்படின்னு பசங்கெல்லாம் கேட்க, இல்லையே கேட்கலையே அப்படின்னு நாட்டு பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்றான். அச்சோ குழந்தை பையன் ரொம்ப ஃபீல் பண்றானே, இவனை கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் காட்டியே ஆகணும். முக்கியமா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண போற யார் தெரியுமா, டாக்டர் ஜோ தான் அப்படின்னு பசங்கள்லாம் சேர்த்து மாத்து வச்சு இவனை ஓட்ட, ஏன்டா இப்ப கலாய்க்கிறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா, நான் தான் கிடைச்சேனா, நீ அது கிளம்புறேன்டா அப்படின்னு இந்த நாட்டு பையன் வந்து கோவப்பட்டு போயிட்டான். இந்த பையனுக்கு ஜோவை பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தம். அதனால என்ன பண்றான்னா, தெரு இருக்காமல தெரு கூட உட்காந்து பேச போலான்னு பார்த்தா அந்த பையன் அவனோட ஆளு ஹில் இருக்காமல அவன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஏங்க நீங்க ஜோ கூட பேசுனீங்களா அப்படின்னு கேட்க, நான் பேசினேன்னு, ஏன் நீ பேசலையா அப்படின்னு ஹில் கேட்க, எங்கெங்க ரிப்ளையே பண்ணல அப்படின்னு இந்த நாட்டு பையன் வந்து ஓவரா ஃபீல் பண்ண, விடுவிட நீ எதுக்கு ஃபீல் பண்ற, இப்பயே கால் பண்ணி என்ன எதுவும் கேட்டுருவோம் அப்படின்னு ஹில் வந்து கால் பண்றாரு. கால் பண்ணி, என்னடா உயிரோட இருக்கே செத்துட்டியா அப்படின்னு எடுத்தோன்னு இப்படி கேட்க, ஆமா இதை கேட்கறது கால் பண்ணியாக்கும், எதுக்கடா கால் பண்ண அதை ஃபர்ஸ்ட் சொல்றா அப்படின்னு ஜோ கேட்கிறாரு. ஆமா நீ ஊருக்கு போயிட்ட, உன்னை சில பேர் இங்க வந்து ரொம்ப மிஸ் பண்றாங்க தெரியுதா இல்லையா அப்படின்னு ஹில் கேட்க, புரியுது புரியுது அப்படின்னு ஜோவும் சொல்ல, புரியுதுன்னு சொல்ற பிறகு எதுக்கு அவன் கால் பண்ணாலும் எதுக்கு அட்டன் பண்ண மாட்டேங்க அப்படின்னு ஹில்லும் கேட்கிறாரு. அது எதுக்கு தெரியுமா, அவன்கிட்ட பேசினா டக்குன்னு இப்பயே வரணும்னு தோணும், அவனை ரொம்ப மிஸ் பண்றேன்னா அவன் கூட பேசணும்னு தோணும், இப்பயே வந்துடுவேனா, அதான் என்னால வந்து என்ன பண்ண தெரியாம கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் இப்படிலாம் இருக்கேன்னு ஜோ வந்து சொல்றாரு. ஜோ பேசுறத வச்சு நார்த்துக்கு என்ன புரியுது, அவரு நார்த்தை வந்து ரொம்ப லவ் பண்றாருன்னு நார்த்து பையனுக்கு புரியுது. இதெல்லாம் கேட்க நார்த்தோட கண்ணெல்லாம் அப்படியே செவக்குது. இந்த பையனுக்கு வெக்கத்துல கண்ணை சிவக்குது. அவருக்கு வேலை பிஸியா இருக்காரா, சரி சரி நான் பிறகு கால் பண்றேன்னு காலை கட் பண்ணிட்டாரு. இப்போ அவங்கள்ட்ட முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும், இந்த ஜோ பையனோட மார்க் ஷீட் வந்துருச்சு, அதை நீயே கொடுத்துருன்னு இதை தோன் பையன் கொடுக்குறான். அதுல எல்லாருலையும் நல்ல மார்க் வாங்கியிருக்காரு, என்ன இங்கிலீஷ்ல மட்டும் ஃபெயில் ஆயிட்டாரு, என்னது இவரும் ஃபெயில் ஆயிட்டாரா அப்படின்னு நாத்து பையன் ஷாக்காக, ஆமா இந்த பையன் கிளாஸ் அட்டன் பண்ணதானே, கிளாஸே அட்டன் பண்றது இல்ல, கிராமர் கிளாஸ் தானே, இது எதுக்கு அட்டன் பண்ணிட்டுன்னு அந்த பையன் அட்டனே பண்ணல தெரியுமா. ஆனா ஒண்ணுப்பா, கிளாஸுக்கே போகாம இந்த டோயிக்னு ஒரு எக்ஸாம் இருக்குல்ல
அந்த எக்ஸாம்ல 900 வாங்கிட்டான்னு தோன் வந்து பெருமையா சொன்னா, என்னது அதுக்கு மட்டும் கிளாஸுக்கே போகாம 900 வாங்கியிருக்காரா அப்படின்னு இந்த நாத்து பையன் வந்து இதெல்லாம் விசாரிச்சுட்டு மறுபடியும் அந்த ஸ்டால் இருக்குல்ல அந்த இடத்துக்கே வந்து மறுபடியும் பையன் டல்லா இருக்கான். எவன்டா இங்க ஸ்டாலை போட சொன்னது, எவன்டா இந்த ஐடியா கொடுத்ததுன்னு பசங்கள்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம் வேற நான் வந்து கடுமையா வேலை பார்க்குறோம்ல, இதெல்லாம் பார்த்தா சிறுத்தை புலிக்கு பொறுக்குமா? அந்த பையன் என்ன பண்றான்னா சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து நாவுக்கு கொடுக்குறான். நாவுக்கு மட்டும் இல்ல நார்த்துக்கும் தான் கொடுக்குறான். நார்த்து பையன் வழக்கம் போல ஓவரா ஃபீல் பண்ணியிருக்கான். என்னன்னா ஓவரா ஃபீல் பண்ணியிருக்க, ஏன்னா அந்த அளவுக்கு மிஸ் பண்றேன் அப்படின்னு சிறுத்தை புலி கேட்க, ஆனா போடா நான் எந்த அளவுக்கு மிஸ் பண்றேன்னு எனக்கு கூட தான் தெரியும். எப்போத்தாலும் வேலை சுத்திக்கிட்டு இருப்பாரு. சரியா சாப்பிட்டுருப்பாரான்னு தெரியல. சாப்பிட்டாலும் காஃபி டீ குடிச்சாரா, இல்ல சாப்பாடு சாப்பிட்டாரா, இல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாரா, என்ன பண்றாருனே தெரியலன்னு நாட்டு பையன் வந்து ஓவரா ஃபீல் பண்றான். இவன் பேசுற எல்லாத்தையும் இந்த சிறுத்தை புலி இருக்காமல அந்த பையன் என்ன பண்ணானா கால் பண்ணி ஜோ கேட்குற மாதிரி போட்டு விட அது எல்லாத்தையும் ஜோவும் கேட்டுட்டு தான் இருக்காரு. ஏய் நீ பேசுன எல்லாத்தையும் ஜோ கேட்டாடா அப்படின்னு சிறுத்தை புலி சொல்லு. எடப்படுவாரு எப்படா போன் ஆன் பண்ணுன்னு நாட்டு பையனுக்கு ஷாக்கா இருந்தாலும் ஜோவும் கேட்காரு. என்னப்பா ரொம்ப மிஸ் பண்றியா அப்படின்னு ஜோ கேட்க, வேற இல்லையா இவ்வளவு நாள் ஆகிப்போச்சுல அப்படின்னு நாத்து பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்றான். விடு ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத, கூடிய சீக்கிரமே திரும்பி வந்துடுவேன்ப்பா, எனக்காக வெயிட் பண்ணு. சரி முக்கியமான வேலை இருக்கு, நான் காலை கட் பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் வந்து டக்குனு காலை கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஒரு 2 நிமிஷம் கூட சேர்ந்த மாதிரி பேச முடியல, அந்த அளவுக்கு வந்து அவர் வேலை பிஸியா இருக்காரா. அதான் நாத்து பையனுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாவே இருக்குது. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து பசங்க அந்த டிராயிங் கிளாஸ் இருக்குல்ல அங்கதான் காட்டுறாங்க. எப்பா இந்த கீர் ஈவென்ட் நடக்க போதாம்ப்பா, நம்ம எல்லாரும் அங்க போவோமா, சாப்பாடு போடுவாங்க, நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிலாம் இருக்கும், அங்க போவோமா அப்படின்னு இந்த தெருப்பைய வந்து கேட்க எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எப்பா எல்லாரும் ஓகே சொல்லிட்டீங்க, அப்ப ஹில்ல கூப்பிடுவோமா, ஹில்ல கூப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம்ல அப்படின்னு தெரு கேட்க, ஏன்டா உன் பாய் ஃப்ரெண்ட் கூட சுத்துறதுக்காக தான் இவ்வளவு நாள் விட்ட போட்டியா அப்படின்னு இந்த பூம் பையன் கேட்கறான். அப்படிலாம் இல்லையே, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா போலான்னு கேட்டேன் அப்படின்னு இந்த தெருப்பைய வந்து ஓவரா சமாளிச்சு இருக்கான். எப்படியோ இவங்களும் அந்த ஈவெண்ட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க தான் ஸ்டால் போட்டிருக்காங்கல்ல, ஸ்டால் போட்ட இடத்துல நிறைய பொண்ணுங்களாம் வந்து எப்பா அந்த சிறுத்தை புலி இருக்காம்ல அவனோட ஐடியா கொஞ்சம் வாங்கி கொடுப்பா அப்படின்னு பொண்ணுங்களாம் கேட்க, எப்பா பொண்ணுங்களாம் கேட்கறான் கொடு ஐடியா கொடு அப்படின்னு நானும் சொல்ல, அதெல்லாம் முடியாது கொடுக்க முடியாது அப்படின்னு சிறுத்தை புலி வந்து மூஞ்சி அடிச்சமா இப்படிலாம் பேசி விட்டான். ஏண்டா பொண்ணுங்களும் அழகா இருக்காங்க பார்த்து யோசித்து கூட அப்படின்னு நான் என்ன சொல்லலாம், முடியாது அப்படின்னு சிறுத்தை புலி வந்து எப்படி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான். இவன் எதுக்கு இப்படி இருக்கான்னு புரியாம இந்த நான் பையன் தான் கன்ஃபியூஷன்ல இருக்கான். ஆனா எதுக்கு இருக்கான்னு நாத்துக்கு புரியுதுல. நாத்து பையன் டைரக்டா பேசாம கொஞ்சம் இன்டைரக்டா பேசுறான். எப்பா நீ வந்து இந்த ப்ராட்காஸ்ட் பண்றீல, ப்ராட்காஸ்ட் பண்றதுல வந்து ஒரு பையன் வந்து உனக்கு கண்டினியூஸா பணம் அனுப்புறான், அந்த பணத்தை கூட நீ வந்து டொனேட் பண்றீல, அந்த பையன் உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறேன், அந்த ஐடியோட பேர் கூட கன்னுப்பா. அந்த பையன் தான் உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறேன், அதான் இப்படிலாம் பண்றான்னு நாட்டு பையன் வந்து டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்றான். என்னது அவன் என்ன லவ் பண்றானா? இல்ல சும்மா நான் ப்ராட்காஸ்ட் பண்றது அவனுக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு நான் பையன் வந்து இப்படிலாம் பேச, எப்பா அப்படிலாம் இருக்காதுப்பா, அவனுக்கு உன்னை பிடிச்சதுனால தானே இப்படிலாம் பண்றான் அப்படின்னு நான் சொன்னா, இல்ல இது ஜஸ்ட் ஸ்கிரீன்ல பேசுறது, முகம் பார்க்காம பேசுறது, நான் யாருன்னா அவனுக்கு தெரியாது, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, இது எப்படி லவ்வா கன்சிடர் பண்ண முடியும், நான் யாரு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு வந்து முழுசா அக்செப்ட் பண்ற மாதிரி ஒரு பர்சன் கிடைச்சாதான் நல்லது. இந்த மாதிரி முகம் பார்க்காம காதலிக்கிறதுலாம் படத்துக்கு தான் செட் ஆகுப்பா, ஆனா ரியல் லைஃப்ல செட் ஆகாதுன்னு இந்த நான் போய் இப்படிலாம் பேசுறான். என்னடா இது எப்படி பேசினாலும் இப்படி பேசினா எப்படிறா, சரி விட்றா, நீ யாரு, நீ எப்படிப்பட்டவே, உன்னோட கேரக்டர் என்னன்னு முழுசா தெரிஞ்ச ஒரு பர்சன் வந்து ஒன்னு லவ் பண்ணா நீ ஏத்துக்கிடுவியா சொல்றா அப்படின்னு நாத்து கேட்க, இவன் என்ன பதில் சொல்ல போறான்னு தெரியாம சிறுத்தை புலி வந்து ஆர்வமா நாவே பாத்துக்கிட்டு இருக்கான். நான் ஸ்டார்டிங்ல ரொம்ப நல்லா தான் சொல்றான், அப்படிப்பட்ட ஒரு பர்சன் கிடைச்சா நல்லதுதான், ஆனா அப்படிப்பட்ட பர்சன் கிடைக்க மாட்டாங்களே, பிறகு இருக்குன்னா இந்த மாதிரி வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு அப்படியே விட்டுரு அப்படின்னு நான் போய் வந்து சப்புன்னு இப்படி முடிச்சு விட்டான். இவங்கிட்ட எப்படி பேசி லவ்வா ப்ரப்போஸ் பண்ணி சிறுத்தை புலி சேர போறான்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து பசங்கள்லாம் அசம்பிள் ஆக இப்ப ஹில்லோட கேங்கும் வராங்க. ஹில் கூட தான் தோன் இருக்காம்ல, தோனும் வரான். இந்த தோனுக்கும் பூம்குள்ள வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் சைலண்டா ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்களும் என் கூட ஈவெண்ட்டுக்கு வரீங்களா அப்படின்னு தெருப்பையன் வந்து தோனை இன்வைட் பண்ண, தோன் பையனா பூமை பார்த்தோன்னே இல்லப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா நழுவுறான். அவர் வராது நினைச்சு இந்த பூம் பையனுக்கு வந்து கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்கு. ஏன்னா இந்த பூமு தோணு இவங்க என்னதுக்குள்ள வந்து சீக்கிரட்டா ஒரு ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனா முழுசா அது என்ன ஏது நமக்கு வந்து தெளிவா காட்டல. ஏன்னா இது வரைக்கும் நாத்து ஜோட லவ் ஸ்டோரி தானே காட்டுறாங்க. இவங்க லவ் ஸ்டோரி எப்போ வரப்போகுது, அடுத்து அந்த ஆர்ட்டு தாவு அவங்களோட லவ் ஸ்டோரி எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. அதெல்லாம் ஒரு சீசன் 2ல வரப்போதா என்னன்னு தெரியல.
பூமுக்கு இப்போ தோன் வராது நினைச்சு ஃபீலிங்கா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்ண, பசங்களாம் சேர்ந்து ஈவெண்ட் போகணும்னு சொல்றாங்களே, அதனால அவங்க ஈவெண்ட் கிளம்பிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இப்போ ஒரு கான்சர்ட் பாக்குறதுக்காக நார்த்து சிறுத்தைப்புலி நாவெல்லாம் போக, இங்க பாருடா கான்சர்ட் பார்க்க நாங்க போவோம், நைஸா என்ன பண்ணினா நீ உள்ள வந்தோடனே அப்படியே விளைவிக்கிற என்ன புரியுதா அப்படின்னு இந்த சிறுத்தைப்புலி வந்து நாத்திர கேட்க, சரி சரி இதாண்டா லாஸ்ட் சான்ஸ், எப்படியாச்சும் லவ் ப்ரப்போஸ் பண்ண பாருன்னு நார்த்து பையனும் சிறுத்தைப்புலிகிட்ட வந்து இப்படிலாம் பேசி அதுக்கப்புறம் தான் உள்ள அனுப்புறான். கான்சர்ட்டும் நடக்குது, வாவா முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் கூப்பிட சிறுத்தைப்புலியும் முன்னாடி போய் நின்று அந்த கான்சர்ட் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதாண்டா சரியான நேரம்னு சிறுத்தைப்புலியும் ஸ்டார்ட் பண்றான். அது வந்து நீ சொன்னீங்களாப்ல உன்னை யாருன்னு தெரிஞ்சவங்க, உன்னை முழுசா தெரிஞ்சவங்க அப்படியே ஏத்துக்கிட்டா அப்படின்னு சிறுத்தைப்புலி வந்து ஸ்டார்ட் பண்ண, இவன் என்ன சொல்ல போறான்னு தெரியாம நானும் பாத்துக்கிட்டே இருந்தவன் சட்டு ஏமா இங்க நார்த்து அப்படின்னு கேட்க, அது அவன் ஸ்நாக்ஸ் வாங்க போயிருக்கான். சரி நான் சொல்ல வரேன், நான் சொல்ல வந்தது கேளுப்பா அப்படின்னு இந்த சிறுத்தைப்புலி வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்றான். ஆனா வாயில இருந்து வார்த்தை வரமாட்டேங்குது, ஹார்ட் பீட் மட்டும்தான் ரைஸ் ஆகுது. என்னடா சொல்லு அப்படின்னு நான் கேட்க, ஒன்றும் இல்லை கான்சர்ட்டை பாருப்பா அப்படின்னு சொல்ல வந்தவன் சொல்ல வராம அப்படியே அடங்கிட்டான். இவன் என்னைக்கு இல்லாம சொல்ல போறான்னு தெரியல. பாருங்க கடைசி வரைக்கும் பயந்துகிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் நார்த்து பையன் வந்து தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் எப்படி ஃபீல் பண்றதை பார்த்த உடனே ஜோக் வந்து ஏதாச்சும் மனசுல அலாம் அடிச்சுதான் தெரியல. என்னப்பா தனியா உட்காந்து ஓவரா ஃபீல் பண்ற அப்படின்னு அவர் வந்து மெசேஜ் பண்ண, நான் எப்படி தனியா உட்காந்து ஃபீல் பண்றேன்னு அவருக்கு எப்படி தெரியுது, இங்கதான் எங்கேயாச்சும் பக்கத்துல இருக்காரா அப்படின்னு நாத்து போய் வந்து சுத்தி முத்தி பார்க்க எதிர்த்தாப்புல ஜோ வராரு. ஜோவை பார்த்தோன்னே அவ்வளவுதான், இத்தனை நாள் பையன் வந்து பிரிஞ்சிருந்தாம்ல அந்த பிரிஞ்சிருந்த ஏக்கம் அப்படியே பார்த்தோன்னே ஹக் பண்ணி ரெண்டு பேரும் அப்படியே அன்பை பரிமாறிக்கிறாங்க. அதுல நாட்டு பையனுக்குலாம் அழுகையா வருது. சரி சரி இது அழுகிறக்கான நேரம்லாம் கிடையாது, அழுகக்கூடாது, என் கூட முக்கியமான இடத்துக்கு வரணும் நீ அப்படின்னு சொல்லி ஜோ என்ன பண்றாருன்னா நாத்தை வந்து ஒரு தனியான பிளேஸ்க்கு வந்து கூட்டு போறாரு. என்னங்க நீங்க சொன்ன நாளுக்கு முன்னாடியே வந்துட்டீங்க, ஏதாச்சும் பிரச்சனையா, ஏதாச்சும் ஒர்க் வந்து ரொம்ப ஹெவியா இருந்துச்சா அப்படின்னு நாத்து வந்து கேட்க, சே எனக்கு ஒர்க்கெல்லாம் ஹெவியா இல்லப்பா, அது கூட எனக்கு வந்து டிஃபிகல்ட்டா தெரியல, ஆனா ஒன்னு பார்க்காம இருந்ததுதான் என் வாழ்க்கையில வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனா இனிமேல் அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. உன் கூட லைஃப் லாங்கா ஒரு ஃப்ரெண்டா ஒரு லவரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நீயும் என் கூட இருப்பியா அப்படின்னு ஜோ வந்து ப்ரப்போஸ் பண்ண, இதுக்குத்தானே இந்த நாத்து பையன் வந்து இத்தனை நாள் காத்திருந்தான், வேண்டாம் நான் சொல்ல போறான். இந்த பையனுக்கும் அவ்வளவுதான் சந்தோஷம் தாங்க முடியல. சந்தோஷத்துல என்ன பண்றாங்க, ப்ரப்போஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் என்னது கிஸ் தானே, கிஸ்ஸையும் கொடுத்து பசங்க சேர்ந்துட்டாங்க. இப்போ அஃபிஷியலாவே சேர்ந்துட்டாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு பசங்க ரெண்டு பேரும் காலேஜுக்கு வராங்க. சரி நீ இப்போ நான் போய் ப்ரொஃபஸரை மீட் பண்ணி வந்துடுறேன், அதுக்கப்புறம் ராத்திரி வந்து என்ன சாப்பிடணும் முடிவு பண்ணி வை, அதுக்கப்புறம் ராத்திரி வந்து பாத்துக்கலான்னு இவர் இப்படிலாம் சொல்ல, இவர் என்ன சாப்பாடு பத்தி சொல்றாருன்னு தெரியல. ஆனா நார்த்தோட கண்ணம் ஜவக்குது, ஒருவேளை அதுவா இருக்குமோ, அதுவா தான் இருக்கும் போல இருக்கு. அதான் நார்த்தோட கண்ணம் இப்படி சவுந்து போகுது. இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த நாட்டு பையன் தெர்ற மீட் பண்ண வரான். டேய் ஒரு முக்கியமான விஷயம்டா, நம்ம பார்க்கணும்னு நினைச்ச படம், அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, எப்படியாச்சும் நம்ம போயிடணும்டா, நான் ஹிந்தியா கூப்பிட்டு வரேன், நீ எப்படியாச்சும் ஜோவை கூட்டு வந்துடணும் என்ன புரியுதா அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம்டா, இந்த ஜோ இருக்கார்ல, ஜோவோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை பார்த்தேன், அவரு நாட்டுக்கு வந்தோடனே முக்கியமான பிளேஸுக்கு போயிருக்காரு. முக்கியமான பிளேஸுக்கு போயிருக்காருன்னா முக்கியமான பர்சன் தான் கூட்டு போயிருப்பாரு. முக்கியமான பர்சனை கூட்டு போயிருக்காருன்னா முக்கியமான விஷயம் தான் பேசியிருப்பாங்க. முக்கியமான விஷயம் தான் பேசியிருக்காங்கன்னா அப்போ அதுவாக தான் இருக்கும். என்னடா சொல்லுடா அப்படின்னு தெரு கேட்க, நாத்தோட கண்ணை ஜவக்க புரிஞ்சு போச்சு. தெருக்கு இதுல இருந்தே புரிஞ்சு போச்சு. தெரு பையனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பசங்களை பாருங்களேன் இப்படிலாம் பேசி பேசி நல்லா ஃபன் பண்ணி இருக்கும் போது நம்ம ஜோவோட கேங் இருக்காங்களே அவங்களும் வந்துட்டாங்க. வந்தவங்க என்னப்பா இது ஆட்ட ரொம்ப நாள் ஆளைய காணுமேன்னு பசங்க யோசிக்க, சரிடா நீ கால் பண்ணியா இல்லையா அப்படின்னு தோன் கிட்ட கேட்க, எங்க அட்டன் பண்ணதானே அப்படின்னு தோன் பையனு சொல்ல, விடு நான் கால் பண்றேன்னு ஜோ இருக்கார்ல, ஜோ கால் பண்றாரு. எங்கடா இருக்க அப்படின்னு கேட்டா பிரான்ஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்போ மியாமி நீங்க சொல்லியிருந்த அப்படின்னு கேட்டா, ஐயோ நான் மீன் பிடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். என்னது மீன் பிடிக்க வந்திருக்கியா, என்னடா சொல்ற அப்படின்னு ஜோ கேட்ட, ஐயோ நான் பிராணா பிடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்ற அப்படின்னு மறுபடியும் கேட்டா, அச்சோ மீன் எனக்கு அடிச்சிருச்சு, டே ஹாஸ்பிட்டல் செலவாயிருடா, காசு அனுப்பிவிட்டுடா அப்படின்னு அவன் வேற சொல்ல, என்னடா சொல்ற ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரு முடிச்சிருக்காங்க. என்னமோடா ஒழுங்கு மரியாதை நாடு வந்து சேர வழியப்பாரு, காலேஜுக்கு சரியா விளையாட்டி அவ்வளவுதான் மார்க் கிடைக்காது அப்படின்னு பசங்களாம் சொல்ல, சரி விடுங்கடா காசை மட்டும் அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு ஆட்டு பையன் வந்து காசை வாங்கல மட்டும் தான் குறியா இருக்கான். எங்கேயோ பையன் சிக்கிட்டு நல்லா ஃபன் பண்றான் மட்டும் பசங்க நல்லா தெரியுது, நல்லா ஃப்ரெண்டுடா அவன் ஃப்ரெண்டு அப்படின்னு ஜோ வந்து ஹில் கிட்ட பேச, ஆமா எனக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டு உனக்கு ஃப்ரெண்டு இல்ல பாரு சும்மா இரேன்டா அப்படின்னு ஹில் வந்து ஜோ கிட்ட இப்படி பேசியிருக்கங்க. பசங்க இப்படி நல்லா ஃபன் பண்ணிலாம்
முடிச்சுட்டு அடுத்து இங்க இருந்து கிளம்புறாங்க. டேய் கேளுடா கேளு, படத்துக்கு போகல, கேளுடா கேளு அப்படின்னு திருப்பி வந்து நார்த்து கிட்ட சொல்ல, நார்த்து பையனை என்ன பண்றானா ஜோ கிட்ட சொல்லி படத்துக்கு போலான்னு கேட்கிறான். அவர் என்ன சொல்றாருன்னா, ஓ படத்துக்கு போகணுமா, உனக்கு பிடிச்சிருக்கா, போகணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்க, ஆமாமா ஆமாமா அப்படின்னு நார்த்து பையன் வந்து ஆமாமான்னு வேகமா சொல்ல, சரி கூட்டு போனோம்னா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணுமே அப்படின்னு அவர் கேட்க, எனக்கு கொடுக்கணுமா அப்படின்னு நார்த்து பையன் யோசிக்கிறான். கொடுக்க வேண்டியதை கொடுத்தீங்கன்னா அடுத்து நடக்க வேண்டியதை பார்க்கலாம் அப்படின்னு அவர் அப்படி பேச, சரி சரின்னு நார்த்து பையன் என்ன பண்றான்னா அவருக்கு கிஸ்ஸை கொடுக்க, இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஜோ வந்து நார்த்த சினிமா தேட்டருக்கே கூட்டு போறாங்க. அது பாருங்க ஹாரர் மூவி, டே பயம்லாம் எதுவும் கிடையாதுல அப்படின்னு ஜோஹின்னு 2 பேர் மாத்தி மாத்தி தெரு நாத்தி தான் கேட்ட பிறகுதான் உள்ளே கூட்டு போறாங்க. பசங்க என்னமோ வீணாவேசமா பயப்படலாம் மாட்டேன்னு அப்படிலாம் பேசிட்டு உள்ள போய் பாருங்க நல்ல தொடர்ந்து பசங்களா இருக்காங்க. அந்த அளவுக்கு பயப்படுறாங்க. நார்த்த ஜோ கம்ஃபோர்ட் பண்றாரு, தெர்ற ஹில் கம்ஃபோர்ட் பண்றாரு. நல்லா பசங்க வந்து பயப்பட அவங்க ஆள் வந்து நல்லா சமாதானப்படுத்திருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்க வந்து சாப்பிட வராங்க. எங்க நீங்க ரொம்பவே கைண்ட் ஹார்ட்டடுங்க, பாருங்க இத்தனை நாள் நான் சாப்பிட்டதுக்கு நீங்க தான் பில் பே பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு நார்த் பையன் வந்து ஹில்லுக்கு தேங்க்ஸ் சொல்ல, ஆனா போல நான் எங்கடா பில்ல பே பண்ணேன், இது வரைக்கும் நீ சாப்பிட்டதுக்கு பில்ல பே பண்ணதே பக்கத்துல ஒரு ஆள் வந்து குத்துவாளமாய் உட்காந்துருக்காம்ல, அவன் தாண்டா பே பண்ணா, அவன் தாண்டா இப்படிலாம் கார்டை கொடுத்து பே பண்ண வச்சான் அப்படின்னு இவர் சொல்ல, என்னது இவரா, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு இந்த நார்த்து பையன் வந்து ஒரு கும்பிட போட, இவன் வேற எதுக்கு எடுத்தாலும் ஒரு கும்பிட போட்டுருந்தான். சாப்பிட்றா சாப்பிடு சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சாப்பிட சொல்றான். சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்க, நம்ம ஹாஸ்டல் போனோம் அப்படின்னு சொல்ல, எனது ஹாஸ்டலா அப்படின்னு ஒண்ணுமே புரியாம தெரு நார்த்தெல்லாம் முழிக்கிறாங்க. அது இறக்கி விட்டு தான் போறாங்கன்னு பார்த்தா இறக்கி விட்டு மட்டும் போல, ரூம் வரைக்கும் வராங்க. ரூம் வரைக்கும் வந்து உள்ள வந்து என்ன நடக்குன்னு பார்த்தா எல்லாத்தையும் பேக் பண்றாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு தெரு நார்த்தெல்லாம் ஷாக் ஆகுறாங்க. ஆமா இதுக்கு மேல நீங்க இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க, அதான் உங்க முட்டை முடிச்செல்லாம் கட்டி எங்க வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பிட சொல்லிட்டோன்னு இவங்க சொல்ல, ஏண்டா என்ன இதுல நீ தான் கூட்டு கலவானியா அப்படின்னு நார்த்து வந்து தெருக்கிட்ட கேட்க, டே இது எனக்கே தெரியாதுடா, சர்ப்ரைஸா நினைச்சுடா அப்படின்னு தெரு நார்த்தம் சண்டை போட்டு இருக்காங்க. சரி சரி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும், நீங்க பேக் பண்ணிடுறீங்களா அப்படின்னு பேக் பண்ண வந்தவங்க வந்து முக்கியமான விஷயத்தெல்லாம் பேக் பண்ண கூப்பிட, விடுங்க அதெல்லாம் நானே பேக் பண்ணிக்கிறேன்னு இந்த நார்த் பாய் வந்து பேக் பண்ண போறான். இன்னொரு பக்கம் பார்த்தா தெரு ஹில்லுன்னு அவங்க பேக் பண்ண, இன்னொரு பக்கம் இந்த நார்த்து பையன் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வாத்து பொம்மை இருக்குல்ல அது மட்டும் கட்டில் கீழே கிடக்குது. இதை எதுக்கு பேக் பண்ண விட்டாங்க அப்படின்னு நார்த்து பையன் வந்து வேகமா வாத்து பொம்மை எடுக்க, இது என்னடா நல்லாவே இல்லை, இதை ஏன்டா கொண்டு வர அப்படின்னு நம்ம ஜோ வந்து கேட்குறாரு. ஆடா போங்க உங்களுக்கு இதோட வேல்யூ தெரில, இதுதான் என் வாழ்க்கையிலேயே சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னு இந்த நார்த்து பையன் சொல்றான். இது எப்படி உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னு ஜோ வந்து கேட்க, இருக்கே காரணம் இருக்கே அப்படின்னு இந்த நார்த்து பையன் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் யோசித்து பார்க்குறான். ஃபிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னா, அதான் அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கும் போது பிரேக்கப் பண்ணிட்டு போனால, பிரேக்கப் பண்ணிட்டு போனப்ப நார்த்து பையனுக்கு மனசே உடஞ்சி போச்சு. இந்த பையன் அழுதுகிட்டு ஒரு ஓரமா உட்கார, இந்த ஒருத்தவங்க வந்து இந்த பொம்மையை கொடுத்துட்டு போறாங்க. பொம்மையை மட்டும் கொடுக்கல, ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கி நோட்ல வந்து எழுதியும் வச்சிருக்காங்க. இதை பார்த்த உடனே நார்த்தோட ஃபேஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா சின்னதா ஒரு ஸ்மைல் வந்திருக்கு. பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் இந்த பொம்மை வந்து என்ன சிரிக்க வச்சிருக்கு. இந்த அளவு கியூட்டான பொம்மையை வந்து என்னால எப்படி விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு இந்த நாட்டு பையன் வந்து இப்படிலாம் கேட்கிறான். இவன் கேட்கறத பார்த்து ஜோ சிரிக்கிறாரு. ஜோ சிரிக்கிறத பார்த்தா பிளாஷ்பேக்ல வந்து அந்த பொம்மையை கொடுத்ததே இவரா இருப்பார் போல இருக்கு. அதான் இவர் ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி இன்னைக்கான ட்ராமா வந்து நல்லா ஃபன்னா முடிஞ்சிருச்சுப்பா. இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான், அதை நீங்க பார்க்கணும்னா அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஓகே, இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.